சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழியே கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டுக்கரு நீல புடவை பதித்த வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்ரூம் கிளீனிங்க்கு சில உபகரணங்கள்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட், கருப்பு கவுனியில் ஒரு புட்டு, ஹாலிடேக்கு எங்கெல்லாம் போயிருந்தேன் அப்படிங்கிறதும் ரொம்ப நிறைய கிளிம்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்க்காக எடுத்திருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரபுவோட அம்மா என்னோட அத்தை வர்றதுனால கொஞ்சம் மேலே ரூம் எல்லாம் செட்டப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பியூரிஃபையருங்க. நான் இதுக்கு முன்னாடி ஏர் பியூரிஃபையர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஃப்ளேவர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்களா, அப்படி தான் யூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா ஒரு மாதிரி ரூம்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் நல்லா அந்த ஸ்மெல், ஸோ அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிரபுக்காக இது வாங்கினது. ஆனால் நாங்கள் மேலே ரூம் எல்லாம் செட்டப் பண்ணவங்களா, ஆனால் அவங்க எங்கே படுத்துருக்காங்கன்னா மேலே வரவே மாட்டேன்ட்டாங்க. கீழே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஏன்னா பொதுவாக பெரியவங்க நம்மளாம் மேலே ரூமில் படுக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க வந்து தனி ரூமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாடி ஏறி இறங்கணுமா, ஸோ அதனால வேண்டாம். ஏன்னா நைட்டுக்கெலாம் வந்து எங்கேயாவது பாத்ரூம் போகணும், ஸோ அந்த விஷயத்துக்காக அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணதெல்லாம் வந்து அரைகுறையாக தான் க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பெருசாலாம் க்ளீன் பண்ணலை. இன்னும் நம்ம அடுத்த வாரம் தான் கொஞ்சம் ஹோம் செட்டப் எல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனர் வந்து நான் வீடு காலி பண்ணி வந்தேன் பார்த்தீங்களா, கரேஜில் எல்லா பொருளையும் போட்டு விட்டேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல. ஏன்னா அது கண்டிப்பாக ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப்புக்கு வந்து க்ளீனிங்க்கு வந்து ஒரு ஆள் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த வாரம் நம்ம vlogல சூப்பராக நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறோம், எப்படி வீடு செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது ஒரு எலக்ட்ரிக்கல் பாத்ரூம் கிளீனருங்க, 18-1. இதை வாங்கி நம்ம தனியாக இதுக்கே ஒரு கிளாஸ் போயிடணும் போல. எதில் அட்டாச் பண்ணணும், எவ்வளோ லென்த் வைக்கணும், எங்கே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம இதை கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் அப்படின்னா நமக்கு வந்து அடுப்படி துடைக்கிறதுக்கு, அப்புறம் மாப் போடுறதுக்கு, அந்த மாதிரி. நான் இது வந்து பாத்ரூம் யூசேஜ்க்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம பாத்ரூமுக்குன்னு யூஸ் பண்ணணும். அந்த ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று பாத்ரூமுக்குன்னு ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வேணால் அட்டாச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து மேலே ரூமில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார்பெட் போட்டிருப்போம். மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோர் தான் இருக்கும். இது வந்து எல்விடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வந்து ஈஸி மேனேஜபிளாக இருக்கும். நமக்கு ஹூவர் போடுறதுக்கு, வைப் பண்ணுறதுக்கு எல்லாமே. இந்த மாதிரி டீப் கிளீனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு கையில் ரொம்ப கொஞ்சம் அழுக்காக ஃபீல் ஆகுது. சம்மரில் வந்து நான் க்ளீன் பண்ணுவோம். அதே போல் இந்த ஹார்பிக் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனில், அப்புறம் டாய்லெட் அந்த டப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய லோஷன்ஸ்லாம் விற்கலாம். பட் எங்களோட பிரபு ரொம்ப நாளாக இது பிரபுவோட டிப்ஸ். இது நைட் என்ன பண்ணிடுவோம், ஃபுல்லாக அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் காலைல அதை க்ளீன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பழப்பழம். ரொம்ப நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணவே வேண்டாம். ஆனால் அந்த தேய்க்கிறது பார்த்தீங்களா, அதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். க்ளவுஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு. ஏன்னா இதில் கார்னருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணணும். அப்புறம் அதை கழட்டிட்டு நமக்கு வந்து டப்பில் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும், அங்கே நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நேரோ டைப்புக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு வேணா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இதனால் அந்த எலக்ட்ரிக்கல் அது பாட்டுக்கு குடுகுடுன்னு சுற்றுதுங்களா, ஸோ நம்ம அப்படியே கையில் இப்படி பிடிச்சிட்டு வச்சா போதும், நல்லா அது பாட்டுக்கு தேய்ச்சிருது. ரொம்ப நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ பிரபுவெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது இப்படி கையிலலாம் பட்டா அவங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்மளாம் அப்படி கையில் பிடிச்சி நல்லா மஞ்சள் வச்சு தேய்ச்சிருவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பொதுவாக ட்ரை டாய்லெட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கீழெல்லாம் தண்ணியெல்லாம் சிந்தி, நமக்கு இந்தியாவில் நான்லாம் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வீடு பாத்ரூம் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும், பெட்டு டாய்லெட்டு. ஆனால் இங்கே வந்து ட்ரை டாய்லெட் யூஸ்வலாக வந்தப்போ நமக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே ட்ரையாக வச்சுருக்கணும். அப்படிங்கும் போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் நம்ம பழக அதாவது நமக்கு எப்படி கை கழுவும் போது தண்ணி தெளிக்காமல் கை கழுவணும், அப்புறம் டாய்லெட் யூஸ் பண்ணும் போதும் சரி, ஃபுல்லாகவே அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம துடைச்சிடுறது. அப்புறம் அந்த
ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஆகாமல் நமக்கு ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணும்போது அப்படியே பழகிரும். அப்புறம் பிங்க் ஸ்டஃப், பிங்க் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் கூட என் வீடியோஸில் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த கண்ணாடிக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி 2 தான் ஹார்பிக் வச்சு இந்த ஃபுல்லாகவே இந்த வாஷ் பேஷனுக்கு அந்த டப்புக்கு. சிலர் வீட்டில் வந்து நின்றுட்டு குளிக்கிற பாத்ரூம் இருக்கும், சிலருக்கு வந்து பாத் டப். நான் இது வரைக்கும் யூகேல இருந்த எல்லா வீட்லேயுமே நின்றுட்டு குளிக்கிற அந்த பாத்ரூம் கிடையாது, பாத் டப் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்தோம், அங்கே மட்டும்தான் நின்றுட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3 பாத்ரூம் இருக்குது. கீழே வரும்போது ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் இருக்கும். மாடியில் எங்களுக்கு பாத்ரூமோட இந்த ஒரு டாய்லெட், இதில் வந்து ஒரு வாஷ் பேஷன், அப்புறமா நின்றுட்டு குளிக்கிற மாதிரி ஒன்று இதுதான் இருக்கும். ஒரு ஷவர் இருக்கும், ஒரு கண்ணாடி டோர் மாதிரி நமக்கு வந்து ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் டாய்லெட்டோட சேர்ந்து. அது இல்லாமல் மிடில் வந்து ஒரு பாத் டப் குளிக்கிறதுக்கு ஒன்று ப்ளஸ் டாய்லெட்டு. அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வரும்போது அப்பாடா இவ்வளோ டாய்லெட் இருக்கே நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்த புதுசில் ஒரே ஒரு டாய்லெட் தானுங்களா, அப்படியே அடிதடி போட்டு காலையில் எழுந்திரிச்சா ஒட்டுக்க ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அந்த ஒரே டாய்லெட்டில் வந்து பசங்களை குளிக்க வச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம குளிக்கணும், நம்மளும் கிளம்பணும், எங்கேயாவது போனோம்னாலும் ஒரே அடிதடியாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த டாய்லெட் இருக்குனாலுமே சரி 3த்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஏன்னா அது கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு 1.5 மணி நேரமாவது கண்டிப்பாக எடுத்துரும். ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளோர் எல்லாம் நாங்கள் வந்து இந்த பாத்ரூமில் கூட சரிங்க ஃபுல்லாக இது வந்து கொஞ்சம் எல்விடிலே கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ஃப்ளோரு. இது நான் மோரிசனில் வாங்கினேங்க. ஒரு 3 டயர் இருக்கும். சூப்பராக நமக்கு கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பாத்ரூம் க்ளீனிங் முடிச்சாச்சு. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டில் என்ட்ரன்ஸ்க்கு வந்து நமக்கு மெயில்ஸு, அப்புறம் எங்கேயாவது போகிறோம்னா கீஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது வந்து உடனில் வந்து வாங்கினேன். நிறைய இதில் நான் பார்த்தேன். இது வந்து ஒரு 25 பவுண்டோ 20 பவுண்டுக்கோ வாங்கியிருந்தேன். ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா சட்டு புட்டுலாம் வாங்க முடியறது இல்லை. பார்க்கும்போது சிலது அழகாக இருக்குங்களா, வாங்கிடுவேன். அப்புறம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்காதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் போட்டுருவேன், திரும்ப வாங்குவேன். திரும்ப யூஸ் பண்ண பின்னாடி சம்டைம்ஸ்லாம் பிடிக்காமலாம் போகும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் ஏதாவது வீடியோஸில் பார்க்குறீங்கன்னா நல்லா யூஸ் ஆகுதுன்னா அப்புறமா வாங்குங்க. நான் இது வாங்கி ரொம்ப நாளாகவே ஆயிடுச்சு, அதனால தைரியமாக நீங்கள் வாங்கலாம். ரொம்ப நல்லா காம்பேக்டாக இருக்குது. நமக்கு மெயில்ஸில் நமக்கு பொதுவாக நிறைய இந்த ஜங்க் மெயில்ஸ் எல்லாம் வருங்களா, குப்பையாக கிடக்கும். சிலது நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்கிறதெல்லாம் அதில் வச்சுக்கலாம், கீஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் அதில் குட்டியாக நம்ம வந்து ஹோம் டெக்கராக ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர்ஸும் வச்சுக்கலாம். உபகரணம் என்னன்னா, ஏதாவது இந்த ஒயர்லாம் பாஸ் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறது. நம்ம பாட்டுக்கு இங்கே இந்த ஹோல் போடுறோம்ல, இங்கே எல்லாமே வால் செவுறு இருக்காதுங்க. நிறைய சிலதில் வந்து இந்த ஒரு அட்டை மாதிரிலாம் இருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன்னா அதில் வந்து நமக்கு ஏதாவது லைன்ஸு ஸ்விட்ச் எல்லாமே உள்ளதானே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அதில் ஏதாவது நமக்கு வந்து இண்டிகேட் கொடுக்கும். நம்ம அந்த இடத்துல மட்டும் நம்ம ஹோல் போட்டுக்கலாம். நமக்கு இங்கே நினச்ச நேரத்தில் ஏதாவது ப்ளம்பரு அப்புறம் ஏதாவது சிங்க்கெல்லாம் அடைச்சிச்சுன்னா ஆள் இது மாதிரிலாம் கிடைக்காது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே இது மாதிரிலாம் ரெடி பண்ணி இதெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களே செஞ்சுருவாங்க. ஏன்னா நமக்கு இங்கே சிங்க்கெல்லாம் அடைக்கிறது வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே தனியாக அதுக்கு ஒரு உபகரணம் வாங்கி ரெடி பண்ணிக்குவோம். ஏன்னா பொதுவாக நம்ம வீடுகளில் இந்த பிரச்சனை தான் வரும். அதே போல் இந்த மாதிரி பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது, ஸோ எல்லாமே நம்ம தான் இந்த ஊரில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இதுவுமே ஒன்று. ஒரு வழியாக இந்த ஹாலில் வந்து செட்டப் பண்ணியாச்சு. அப்புறம் ரூம்லேயும் வந்து இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் போட்டுட்டு பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் ஃபைனலி எங்கள் அத்தை வந்து மேலே ரூம்லேயே வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க, கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஐயோ போட்ட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு. க்ளீனிங் பக்கம் கான்சன்ட்ரேஷன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே அங்கே கிச்சனில் பாதி வேலை நின்றோம். அப்புறம் அங்கேயே நின்றோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அப்படியே போட்டுடுறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க? கிச்சன் க்ளீனாக இருக்குன்னா மற்ற இடம்லாம் குப்பையாக இருக்கும், அங்கெல்லாம் க்ளீனாக இருக்குன்னா இங்கே குப்பையாயிரும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒரு புட்டுங்க. ஹோல் நைட் இந்த அரிசியை ஊற வச்சுட்டு சும்மா லேசாக இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்படியே காய போட்டேன். நல்லா கொஞ்சம் அப்படியே உணர்ந்துருச்சுங்களா, அதை பவுட்ரு பண்ணிவிட்டு சும்மா நம்ம லேசாக புட்டுக்கு என்ன பண்ணுவோம், சுடு தண்ணியில் உப்பு போட்டு தண்ணி தெளித்து பிசைவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம புட்டு மேக்கரில் வந்து புட்டு வந்து ரெடி பண்ணோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா பொதுவாக கருப்பு கவுனியில் கஞ்சி பேட்டர்னில் செய்வாங்க. இது வந்து புட்டு வந்து பசங்களுக்கும் ரொம்ப அந்த ராகி புட்டெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெள்ளை அரிசி புட்டை விட இந்த மாதிரி கருப்பு கவுனியில் ராகியில் புட்டு, இதில் சிலர் வந்து ஸ்வீட்டாக சாப்பிடாம குழம்பு ஊற்றியும் சாப்பிடுவாங்க. எப்பவுமே புட்டு செய்யும் போது ராகிலையோ இதுலேயுமே இப்படி பிடிக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி, நல்ல கரெக்டான அந்த ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம புட்டு செஞ்சோம்னா இது வந்து ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளே வேகிறதுக்கு வந்து டைம் எடுத்துச்சு. நான் இது வந்து ஒரு 250 ரூபாய் இந்த இந்தியாவில் கோயம்புத்தூரில் வாங்கினதுங்க. ரொம்ப இது ஈஸியாக இருக்கும், கரெக்டாக அளவாக இருக்கும். இது ஒன்று செஞ்சோம்னா ஒரு ஆளுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு. பெரிய குழாயில் வந்து குழாப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நாளாச்சு அதில் செஞ்சு. இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால. இல்லைனா நீங்கள் சும்மா குட்டி குட்டி பவுலில் கூட வச்சு நம்ம இட்லி ஸ்டீமர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வச்சுக்கோ நீங்கள் அவிச்சு எடுத்துடலாம்.
பாப்பாவுக்கு இந்த வருஷம் எக்ஸாம் வேறங்க 11+ எக்ஸாமு. ஆனால் என்ன ரொம்ப ஒரு பெருசாக ஒரு ஃபயராக படிக்கிற மாதிரி தெரில. நான் என் வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னா தெரியும், அங்கே எங்கேன்னு ஊரை சுற்றுறது அது இதுன்னு போயிட்டே இருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம இதை மாதிரி ஏதாவது நம்மளோட ரொட்டீனில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு நம்ம செய்யலைன்னா ஏதோ ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுது இல்லை. ஐயோ நம்ம இதெல்லாம் செய்யறதே இல்லையோ, மற்றவங்களாம் பண்ணுறாங்க நம்ம இது பண்ணுறதே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வேலையை வச்சுக்கோங்களேன், இப்போ நான் செய்யறதை பார்த்துட்டு இவங்க செய்கிறாங்களே நம்ம இதெல்லாம் செய்யறதே இல்லைன்னு சொல்லிட்டு சிலருக்கு குற்ற உணர்ச்சி ஆகும். பட் அவங்கவுங்களோட இப்போ இந்த டைமை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? வீடியோ பார்க்குறத ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறீங்களா, இல்லை சமைக்கிறீங்களா, இல்லை வெளில போகிறீங்களா, இல்லை மேக்கப் பண்ணுறீங்களா? அந்த டைம் வந்து அது உங்களுக்கான டைம் தாங்க. ஸோ எப்போவுமே சரி மற்றவங்க நினச்சி எந்த குற்ற உணர்ச்சியுமே ஆகக்கூடாது. ஏன்னா எனக்குமே அது வரும், ஐயோ நம்ம பாப்பாவுக்கு சொல்லி தரலையதுன்ட்டு. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்லாம் வேணுங்கிற கைட்னஸ் எல்லாம் நம்ம பண்ண தான் செய்கிறோம். அதுக்கும் மேலே எல்லாமே நம்ம அவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் படிக்கிற வரைக்கும் படிக்கும். என்ன தெரியுமா சொல்லிச்சுங்க, போன வாரம் முருகன் கோயில் கூட்டிகிட்டு போயிருந்தோமா, எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு பிரபு கேட்டாங்க, என்ன பாப்பா சாமிகிட்ட மாதிரி பாஸ் ஆயிடணும்னு வேண்டிக்கிட்டே அப்படின்னு. அதெல்லாம் உள்ள நுழைஞ்சதுலேருந்து நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் நந்தி சாமி இருக்கு இல்லைங்களா, காதை மூடிட்டு அங்கே வரைக்கும் சொல்லிட்டேன், முருகர்கிட்ட சொல்லிட்டேன், இனிமே நான் ஃபெயில் ஆனா நீ சாமி கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க, நம்ம கையாலே நம்ம வரல வச்சு குத்துற மாதிரி. நான் சாமி கிட்ட கேட்க சொன்னேன், கேட்டேன், பாஸ் ஆயிருன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நான் ஃபெயில் ஆனா இனி எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வேற நம்ம கிட்ட வந்து மிரட்டல் வேற. நான் வந்து புட்டு இந்த இனிப்பில் தாங்க செய்வேன். அதாவது நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா சக்கரை போட்டு எனக்கு வந்து இந்த குழம்புல போட்டு சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் அப்படியே அடைக்கிற மாதிரி ஆயிரும். பாப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் பொதுவாக புட்டு சாப்பிடுவேன். ஓகே, நீங்கள் ஏதாவது புட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது மெமரிஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வாரம் வீடு கிளீனிங்க்கு ஆள் வராங்கன்னு சொன்னீங்களா, ஸோ அதனால கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாமே எடுத்து ஃபுல்லாக எல்லாமே பரப்பி வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லாக ஆடி வெள்ளி வைப்பு நிறைய நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க லண்டன் தொழில் ஹோம் ஷார்ட்ஸ்ன்னு போடுங்க, அதை டே இன் மை லைஃபோட விளாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். அப்புறம் அத்தை வந்திருந்தாங்க இல்லையா, வந்ததும் நாங்கள் என்ன பண்ணோன்னா மான்செஸ்டருக்கு வந்து ஒரு கிரிக்கெட் இது பிரபு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போயிருந்தோம். அது நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு பிளாக் பூல் சொல்லிட்டு அங்கே ஒரு பீச் இருந்துச்சு, அந்த பீச் போய் பார்த்தோம். ஆனால் அது ரொம்ப பெருசாக அதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மான்செஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து பெருசாக எனக்கு வந்து அந்த பீச் வந்து ஓகேவாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் நம்ம அங்கே போயிட்டு பார்பிக்யூ போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம் பீச் செட்டப்க்கு எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அலோடு இல்லை. ஏன்னா இந்த ஊரில் வந்து இந்த பார்பிக்யூலாம் ஒரு சில ஏரியாலாம் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க, அதனால அங்கே எதுவுமே அலோவ் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு சும்மா ஷாப்பிங்கு அப்புறம் ஸ்நாக்ஸு அந்த இதெல்லாம் சும்மா இங்கே உள்ள ஊரில் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு, ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல, அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குதுன்னு சொல்லாதீங்க, சரி சும்மா இருந்தாலும் ஏதாவது வித்தியாசமாக இருக்காமன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போனோம். அந்த பிளாக் பூல் பீச்சும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இருக்கலாம், காலும் நினைக்க முடியல, பயமாக இருந்துச்சு. அதாவது படிக்கட்டுக்கெலாம் இறங்கி தண்ணி கிண்ணி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால அது ஒன்றும் பெருசாக. அப்புறம் நிறையா அந்த ஷாப்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் கிரிக்கெட் மேட்ச், இந்த கிரிக்கெட் அந்த ஸ்டேடியம் பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அந்த மான்செஸ்டரில் தான் 2 நாள் போயிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துருந்தோம். நான் யூகே வந்து புதுசுலாம் சூப்பர் மார்க்கெட் போனேன்னு வச்சுக்கோங்களேன், 10 பவுண்டுக்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேங்க. ஒரு பால், பிரெட்டு, முட்டை, ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம். இப்போல்லாம் மினிமமாக 20-25 பவுண்டு கிட்ட ஆயிடுது. ஏதாவது நம்ம ஷாப்பிங் போகிறோம்னால, அதாவது மாதத்துக்கு ஒரு ஷாப்பிங்னு இருக்கும். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்க தான் அதை எழுதுவோம் பார்த்துருக்கீங்களா, உடைத்த கடலை 1/4 கிலோ, துவரம்பருப்பு 2 பருப்பு 1 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக அந்த அடுத்த மாதம் 1ஆம் தேதி அது காலியாயிரும், திரும்ப நம்ம எழுதுவோம். ஆனால் இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி இருக்கிறதுலன்னு எனக்கு தெரியல. என்னமோ 2 நாளைக்கு ஒருக்க போகிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ ட்ரெஸ் வாங்குறோம்னா அதை சுற்றி நிறைய ஷாப்பிங் பண்ணுறோம், இல்லை இப்போ இந்த மாதிரி இதை வாங்குறோம்னா அதை சுற்றி நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம். அரிசி மட்டும் தீந்துருமா, அதை வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு சுற்றி வாங்குகிறோம். நிறைய நம்ம வந்து காசை ஸ்பெண்ட் பண்ணுறோமா பண்ண தெரியலையா, இல்லை அவங்க வந்து அதே எப்படி அந்த ஒரு கிலோ அரிசி அந்த இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே மட்டும்தான் அவங்க செய்வாங்க. மேபி அவங்க எக்ஸ்ட்ராவாக வாங்கினது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, நம்ம அப்போ சின்ன பிள்ளையா இருந்திருப்போம்ல, அவங்க பர்ச்சேஸ் பண்ண நமக்கு தெரியலையா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். சிம்பிளாக தானே வாங்கியிருக்கேன் பாருங்களேன், இதுவே 25 பவுண்டுக்கு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, மான்செஸ்டர் வந்ததுமே எனக்கு இங்கே ஒரு சூப்பராக நம்மளோட ஃபாலோவர், அவங்க ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம், போக முடியல. அப்புறம் பார்த்தா அவங்களே சமைச்சு எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி யார் கொண்டு வந்து நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கே கொண்டு வந்துட்டு பிரியாணி,
முட்டை, அப்புறம் கறி வடை, கேசரி எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படியே அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தெரியாத ஒரு ஊரில் இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது நம்ம என்னன்னுங்க சொல்கிறது. நான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அன்னைக்கு வந்து இவங்களுக்காக நான் சாப்பிட்டேன். ஏன்னா இவங்களோட இந்த அன்புக்கு முன்னாடி சாமி என்னை எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், கூட இருக்கவங்க என்ன எவ்வளவோ சொல்லுவாங்க, நைட்டு 10 ஆயிடுச்சு இப்போயா சாப்பிட்டு நைட் ஆயிடுச்சுன்னா எவ்வளவோ இது பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்டேன். இதை வந்து உண்மையிலே வந்து பரிகா அவங்களுக்காக மட்டும்தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட அன்புக்கு. அப்புறம் அது இல்லாமல் எனக்கு ஹேண்ட்பேக் வர கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, ஃப்ளவர்ஸு, பாப்பாவுக்கு பிடிக்கும் சாக்லேட்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட அன்புக்கு முன்னாடி. அவங்க லண்டன் தமிழ் கிச்சன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய அவங்களோட ரெசிபிஸ் எல்லாம் போடுறாங்க. டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுவும் பைச்செஸ்டர் வில்லேஜ்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. நான் வந்து அத்தை வந்துட்டதுனால பசங்களை விட்டுட்டு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபுக்கிட்ட இருந்தா எத்தனை நாள் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி இங்கே யாரும் வந்ததில்லை இல்லையா. எல்லா பக்கமும் எல்லாத்தையுமே டிக்கெட்டை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக போகிறது அப்படின்ற அந்த இதுவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பேச்சுலர் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம். ஒரு 3-4 நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டு நல்லா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எனக்கு. தேங்க்ஸ் எங்கள் அத்தைக்கு தான் சொல்லணும். அவங்க வந்து சூப்பராக பசங்களை அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. என்னை கிளம்பு ஜரிகண்டி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பிரேக் மாதிரி இருந்துச்சு எனக்கு. உண்மையிலே எனக்கு அப்படியே இந்தியாவில் இருந்தோம்னா எப்படி ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு பிரேக், அங்கே கூட எனக்கு இவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குமான்னு தெரியல. பட் அதை விட ரொம்ப நல்லா பெட்டராக நான் வந்து சூப்பராக ஊர் சுற்றிட்டு இருந்தேன். நான் இந்த பைச்செஸ்டர் வில்லேஜ்னா நான் நினச்சேன் ஏதோ கிராமமாட்டம் இருக்குன்னு பார்த்தோம். ஃபுல்லாக பிராண்டடுங்க. இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, 1 லட்சம் ரூபாங்க இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. இது எவ்வளோ தெரியுங்களா, 75,000 ரூபா அந்த ஃப்ராக்கு. அப்புறம் ஃபுல்லாகவே பிராண்டட் தான். இந்த பிராண்டட் பேர்லாம் கூட எனக்கு வாயிலே நுடையில, நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பரான பிராண்டட் ஷாப்ஸு. அப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ், நான் சில மேக்கப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். செம்ம ரிசல்ட்டு. ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன், இல்லை ஷேர் பண்ண மாட்டேன். சும்மா சொன்னேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம ஸ்கின் கேரு, அப்புறம் வந்து அந்த மேக்கப்ஸ்லாம் எனக்கே ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது முன்னாடி நான் அதை யூஸ் பண்ணதுக்குமே. எல்லாருமே நம்ம நினைப்போம் ஒரு டிஷர்ட்டோட விலை எவ்வளோ தெரியுமாங்க, 390 பவுண்டுங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா 250 பவுண்ட். ஒரு அவங்க எல்லாருக்கையும் ஒரு பேக் இருக்கு பார்த்தீங்களா, மினிமமாக ஒரு 250 பவுண்ட் இருக்கும். ஆனால் எல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறானுங்க. இந்த ஹேர் பேண்டு, ஹேண்ட்பேக் எல்லாமே 1 லட்ச ரூபா. ஒரு ஜாக்கெட் எடுத்தால் அதுவும் 1 லட்ச ரூபா. இதெல்லாம் 60,000 ரூபா. என்னன்னே தெரில. ஏன்னா நம்ம 60,000 வாங்குவோம், சரி அதில் போடுற அளவுக்கு பைசா இருக்கணுமே. ஒரு ஷூ எடுத்தால் 80,000 ரூபா, 90,000 ரூபா. நான் எல்லாமே அதில் பார்த்துருக்கேன் பாருங்கள். சம்டைம்ஸ் விலையை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம கட்ட தான் படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே துணியை எடுத்துக்கிறானுங்க. அதிலே ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேகு, அப்புறம் ஒரு பேக் மாதிரி ஒன்று, எல்லா ஸ்டைலையும் ஒரே துணியில் தைச்சிக்கிறானுங்க. அப்புறம் அதில் ஒரு சட்டையை தைச்சிட்டு அது ஒரு பிராண்டுங்கிறானுங்க. இங்கே பற்றில துணி சவப்பட்டியில் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா அதோட விலை வந்து 50,000 ரூபா. அதை பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ விலை போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து லண்டனுக்கு அவுட் சைடில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் சொல்கிறாங்க. மொத்தமே ஒரு 10 துணி தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த துணி பாருங்களேன், 1 லட்ச ரூபாங்க. இதை போட்டால் உள்ள இது போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். ஆனால் இது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போடுறதுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கணும். ஃபுல்லாக வலையாக வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் பார்க்குறதுக்கும். சிம்புலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வருவாராமாங்க. அவர் வந்து சாரிங்க அந்த பிராண்ட் மறந்துடுச்சுக்க, பீல ஆரம்பிக்கும். அந்த கமல்ஹாசன் கூட இப்போ நிறையா சிவகார்த்திக் இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் சொல்லுவாங்க இவரோட வேலை இந்த டிஷர்ட்டோட 20,000 30,000 நான் நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் அவங்க எல்லாமே இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்களாமா. ஷில்பா ஷெட்டி, கோவிந்தா, அது மாதிரி ஹிந்தி சூப்பர்ஸ் அவங்க ஆக்ட்ரஸ்ஸு. அப்புறம் சிம்பு வந்து ரெகுலராக இங்கே தான் வந்து வாங்குவாராமா. அவர் வந்து கேட்டால் எவ்வளோ வாங்குவார்னா ஒரு தடவை வந்தானா 6-7 லட்சத்துக்கு வந்து பில் வருமாமா. டிஷர்ட்ஸு, பர்ஃப்யூம். ஆனால் இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு பர்ஃப்யூம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த கண்ணாடிலாம் 250 பவுண்டு, மினிமமாக 25,000 ரூபா. அந்த பர்ஃப்யூம் வந்து எனக்கு
சுத்தமாக தலையை வலிக்கல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரே துணியில் எடுத்துக்கிறானுங்க, இதே மாதிரி தான் ஒரே துணியில். ஆனால் தொடும்போதே அந்த ஒரு ரிச்னஸ் தெரியுதுங்க. ஆனால் சத்தியமாக இந்த ஜென்மத்தில் நம்ம இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா பார்க்குறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். யாராவது நீங்கள் யூகேல இருக்கீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் பிராண்டட்ஸ்லாம் சிலருக்குலாம் பிடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதாங்க அந்த வில்லேஜ். பார்க்க மாதிரி ஒரு கடையும் பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி தான் இருக்குங்க. பெரிய மால் மாதிரிலாம் இல்லை, எல்லாமே குட்டி குட்டி வீடு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பிராண்டட் தான். அப்புறம் இந்த பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஐஷேடோ வந்து எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. ஆக்சுவலி நான் வாங்கலை காசு கொடுத்து. அப்புறம் வந்து இந்த பர்ஃப்யூமும் வந்து எடுத்து, இது வந்து சின்னது இருக்குது 22 பவுண்ட்ஸில். அதுதான் இருக்கிறதுலே இப்போ ரொம்ப யூகேல ஹைலி மூவ் ஆகக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் பிராண்ட்னு சொல்லியிருந்தாங்க அந்த கடையில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஓசி மேக்கப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு இதுதான் ஷில்பா ஷெட்டிலாம் வாங்கி எடுத்து பார்த்த ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க மொத்தமாகவே பாருங்கள், அந்த ஹேங்கரில் ஒரு 10 ட்ரெஸ் இருக்குங்களா, அது மாதிரி ஒரு 3 ஹேங்கர் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அந்த 3 ஹேங்கர் விற்றாலே போதும், செட்டில்ட்டு போல அவங்க. பார்க்கவே அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கவே முடியலைங்க. அவளே ஃபுல்லாக அப்படியே கல்லு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஜாக்கெட், அது ஜாக்கெட்டோட விலை எவ்வளோ தெரியுங்களா, 40 லட்சம். இதை ஆஃபரில் 20 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படியே போகும்போதே அவ்வளோ ஹெவி. பாருங்கள் விலையை பாருங்கள் ஃபுல்லாக. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே ஹேண்ட்மேடாமா, அது ஃபுல்லாக அந்த கல்லெல்லாம் இது செய்யறதுக்கே எத்தனையோ நாள் ஆச்சாமா. கோவிந்தா இருக்கார்ல, இந்திய ஆக்ட்ரஸ், அவர் வாங்கி இதை போட்டு பத்துட்டு போயிருக்காரு. ஆனால் நான் 20 லட்சம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர். இவங்கெல்லாம் எல்லாருமே இந்த ஷாப்பில் தான், இந்த பர்டிகுலர் ஷாப்பில் தான் வந்து சிம்பு வந்து ஃபுல்லாகவே ஷாப்பிங் பண்ணி அவர் போடுற ட்ரெஸ்ஸு, கமல்ஹாசன்லாம் போடுறாரு பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் இந்த பிராண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, நான் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மான்செஸ்டர் போயிருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அங்கே ஹோட்டல் ரூம் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். 2 days ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 220 பவுண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா மான்செஸ்டருக்கு வரீங்க அப்படின்னா எப்படி இங்கே ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம யூகேலேருந்து ஒரு நார்த் சைட் சொல்லுவாங்க. லண்டனுக்கும் இங்கேயும் நமக்கு ஒரு 4.5 hours ட்ராவல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே வந்தோம்னா இந்த மாதிரி ஹோட்டல் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது இங்கே உள்ள அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதாங்க ஹோட்டல் ரூமு. நாங்கள் 2 பேர் தான் ஃபஸ்ட் டைம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருந்தோம். அத்தை வந்தாங்காட்டி பசங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்தோம். அது என்னமோ ஒரு மாதிரி என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரொட்டீன்லேருந்து எதாவது மிஸ் பண்ணுறோமோ, தப்பு பண்ணுறோமோ அப்படி மாதிரிலாம் ஒரு கில்ட்டி ஃபீல் வர அளவுக்கு வாழ்க்கை வந்து இத்தனை வருஷம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு ரூம் என்ட்ரானதுமே இந்த மாதிரி நமக்கு ஒரு பாத்ரூம், அப்புறமா ஒரு டாய்லெட் இந்த சைஸ்க்கு இருந்துச்சு. அப்புறம் நமக்கு டவல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு பெட்டு, அப்புறமா ஒரு டேபிள், அப்புறம் நமக்கு வந்து டீ போடுறதுக்கு கெட்டில், அப்புறம் மில்க்கு, காஃபி, டீ வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள் ஆனால் எதுவும் குடிக்கல. நமக்கு இங்கே ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே. லைக் சீரியல்ஸு, ப்ரெட்டு, பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறமா நமக்கு தலை காய வைக்கிறதுக்கு ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் துணியெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு. காலைல 10:30 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருங்களா. எல்லா ஹோட்டல்லையுமே இங்கே அப்படி தான் இருக்கும். இது வந்து ப்ரீமியர் இன் அப்படிங்கிற ஹோட்டல் இது. நம்ம அதுக்குள்ளேயே வந்து நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் இது நிம்மதியாக தூங்கலாமா இருக்கும், ஆனால் காலை நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா, கிரிக்கெட் பார்க்குறதுக்கு மேன்செஸ்டரில் நடந்த டெஸ்ட் மேட்ச், அதுக்காக தான் மெயினாக போனது. அப்புறம் பீச்சுக்கும் அப்படியே போயிட்டு வந்தாச்சு. பீச் வந்து ரொம்ப பெருசாக எனக்கு பயமாக இருந்துச்சு. அது படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆழமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. யாராவது இங்கே போயிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் நிறைய இந்த கடைகள், அப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய. இந்த சீகல்ஸ் பறவை இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ பயங்கர உட்காந்து சாப்பிடவே விட மாட்டேன்ருச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் கடலை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் எனக்கு இதுக்கு எதிர்க்கே ஒரு தீம் பார்க்கும் இருக்குது, நம்ம ஊர்லலாம் பிளாக் தண்டர் மாதிரி. அப்புறம் நம்ம குதிரை வண்டி நல்லா இருந்துச்சு, அது ஒரு 10 பவுண்ட் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வாட்டர் பார்க் கூட நல்லாயிருக்கு. பசங்களுக்கு மேபி அதுக்குள்ளே போனோம்னா டைம் பாஸ் ஆகிருக்கும். எனக்கு மேபி பசங்க கூட இல்லாதனாலும் கூட அப்படி இருந்திருக்கலாம். அப்புறம் நாங்கள் ஒரு ஃபாலோவர் ஒருத்தவங்க நம்மளை மீட் பண்ணேன். ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு அப்புறம் கிளம்புனோம். ஓகே, இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுவேன். லண்டன் தோழி ஷார்ட்ஸ்.